அவர் ரிட்டையர் ஆகினோடனே ஹரித்வாரில் வந்து சன்னியாசம் எடுத்தார் ஒரு குருநாதர். அந்த ஒரு பெரிய என்லைட்டன் மாஸ்டர். அப்போ ஆஃப்டர் ஆல் இப்போ தானே ரிட்டையர் ஆகினானோடனே அவருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆசனம் சன்னியாசி ஆகிட்டார். 3ஆம் நாள் இந்த அவன் சாதாரணமாக இருக்க முடியாது. அது சொன்னார், குருநாதா நாம் வந்தது அங்கே இருந்த அந்த ஆசனத்தை தவிர இங்கே வந்து மரியாதை எடுக்கிறதுக்கு இல்லை, நான் என்ன அறிய வந்திருக்கேன், வழிகாட்டும். அது சொன்ன சரி அப்படியா, அதானே எதிர்பார்த்தேன். நாளைக்கு இருந்து 3 மணிக்கு அதில் சொல்கிற கங்கை காட்டுன்னு சொல்கிறேன். கங்கை போகிறதுக்கு பல படிகள் இருக்குது. சில இடங்களில் 50 படி 100 படி அப்படிலாம் படிப்படியாக இருக்குது. அதை நடந்து போய் சில தண்ணி ஏற ஏற மேலே வரும், குறைய அந்த படியில் போய் நீங்கள் தீர்த்தம் ஆடிட்டு வரலாம். அப்போ சில மகான்கள் 3 மணி ஈவன் இந்த பில்கிரிம் போகிறவங்கெல்லாம் யாத்திரை போகிறவங்கெல்லாம் 3-4 மணி கிளம்பி இருட்டில் போய் கங்கையில் குளிக்கிற வருவான். நீ போய் அந்த படி ஒன்றில் படு, சரி அவ்வளோ. எப்போ நான் என்றது இல்லாமல் போகுமோ அப்போ நீ என்னட்டு வா, விலங்க சொல்கிறேன். அப்போ இவர் படுத்து கொண்டு இருப்பார், கால் படும், ஏய் யார் அவன் என்று அவன் துத்திட்டு போவாங்க. வேறு ஒன்றும் சொல்ல. குருநாதர் வாக்கியம் 6 மாதம் அவர் எழும்பினார், தன்னை காணவில்லை. குருநாதர் போனால் சொன்னார், அவர் வட இந்தியா, அது ஹரித்வாரிலிருந்து அது சொல்கிற உத்தரகாசி போ சாந்தமாக அனுப்பிவிட்டார். 6 மாதம். ஏன் என் தன்னண்டா ஜட்ஜு, இந்த பேர், அந்த புகழ், நான் இது அவ்வளவும் போய்விட்டது. 6 மாதம் முடித்தது. எப்படி வாரவங்கெல்லாம் காலாவது ஜம்மு நாங்கள் வரும், நீங்கள் எல்லாம் வந்து அதில் ஒரு 1 in million கூட உங்களால் செய்ய முடியும். அது அப்படின்னு சுய கௌரவம். Faith enables us to listen to the scriptures with an open, alert mind. அதானே நீ இன்னைக்கு இந்த சிரத்தை இருந்தால் நீ இல்லை நம்பிக்கையுடனும் இல்லை அடுத்தது ஓப்பன் மைண்டா இது சரி தவறு நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி நீ கேட்பாய். ஆனால் நீ இப்போ நீ சொல்லும் போது 4 அது சைவ சித்தாந்தம் என்னோட கொஞ்சம் பேர் வந்தாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, சைவ சித்தாந்தம் அது சொல்லுதோ, அது என்ன உள்ளது. ஆமாம், அற்புதம். உடம்பை முன்னம் இழுக்கன்றிருந்தேன், அதில் இருக்கு திருமந்திரம் இல்லை, அதெல்லாம் அற்புதம். என்னமோ அழகாக இருப்பாருங்க அந்த உடம்பு. இப்போ நான் படிக்கல, நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதப்பா. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ நீ ஒன்றை சொன்னால் அதை இதை போட்டு இதை வெட்டி குக்கி இதில் இல்லை பெருங்கையோடு போவாங்க. ஆனால் ஓப்பன் மைண்ட் இல்லை. இப்போ உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி இது வேறு, ஃபிசிக்ஸ் வேறு இல்லையா, டாக்டர் டிபார்ட்மெண்ட் உண்டு, இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் வித்தியாசம் தானே. உண்மையில் என்ன நான் கேட்டு பார்த்துருக்கேன், ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம், ஆனால் இன்ஜினியர் முடியுங்க டாக்டர் பெரிய சிரமம் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் படித்தா அவனுக்கு ஏபிசிடி ஏன் படித்தான் இல்லையோ, ஆனால் இவன்டா இது வேறு வேணு சொல்கிறேன்டா. இதில் வருது உனக்கு உள்ளதை உள்ளபடி உள்ளலவன் சொல்லுங்க, உள்ளதை உள்ளபடி உள்ளலவன் இதை சொல்கிறது அந்த இடத்த கேளு, நீ குழப்பி அடிக்காது. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா, அதுக்கு தான் சிஷ்யத்துவம் எல்லா இடத்தையும் வருது. ஒரு சாதாரணமாக இப்போ இந்த ஆசிரியர் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். இந்த ஆனாவன்னா படிப்பிக்கிற ஆசிரியர்களே கடவுளுக்கு சமானம் என்று தானே இருக்காது. நான் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகணும், அந்த குழந்தைகளை சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த அக்கரபத்தில் ஒரு 3 பேர் நல்லா செய்திருக்காங்க. அந்த குழந்தைகளெல்லாம் ஆசிரியர்களுக்கு பணிவும் மரியாதையும் கொடுத்தவங்களாம் நல்லா பாஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் மகேஸ்வரன் சொன்னார் இல்லை, நான் சொல்கிறேன் அந்த ஆனானப்பட்ட சரஸ்வதி தாயே என்ன இவங்களோட உருவத்தில் இருக்கிறாங்க. இவங்களை கும்பிட்றது, அவங்க சொல்கிறவங்க கேட்குறது, இந்த சரஸ்வதி தாயே கும்பிட்றதாகவும் அவள் சொல்கிறது கேட்குறதாகவும் இருக்கண்டாமா, நீ அப்படி தான் நாங்கள் செய்தோம், அப்படி தான் சொல்கிறேன் நான். அப்போ அது இப்படி இருந்தால் இதுக்கு ஆனைமுகன், ஆறுமுகன், அம்பிகை, பொன்னம்பலவன்
ஞான குரு அவர் இதை சொல்ல. அது 3-4 குருமார் இருக்காங்க. அது சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, ஞான குரு. இது ஞான குருவை சொல்லுது. ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு வாணிபதம். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். In fact, it encourages the seeker to reflect upon and realize the truth. அதானே இந்த நம்மளோட நூல் முழுவதும் நீ அதை கேளு. இங்கே பகவத்கீதை இதில் எல்லா இதுலேயும் அவன் கேள்வி கேட்டு கொண்டிருக்கான். உபனிஷத்தில் அவங்க மாணவ கேள்வி கேட்குறாங்க, குருநாதர் எப்படி முடியும் இல்லை? நான் பார்க்குறேன், இந்த கண் பார்க்குது, இந்த கண்ணை பார்க்குறதுக்கு சக்தி கொடுக்குற யாருன்னு கேட்குறான். கேன உபனிஷத்து. இப்போ கேள்வி கேட்கணும்ன்ட்டு யாரும் சொல்லலை, நல்லா கேளு. ஆனால் குறுக்கு கேள்வி கேட்க. அது சொல்கிறது என்ன சொல்கிறது? வாதம் விதண்டாவாதம் இல்லாமல். ஆனால் வாதம் அற்பிட்டா நீ விளங்குறதுக்காக கேள்வி கேட்குறாங்க. யூ ஆர் வெல்கம். ஏன் இது புத்தி கிராஹியம் சொல்லுங்க. இது ஞானமயம். ஞானம்ண்டா அறிவு அங்கே இருக்குது, புத்திலாம் இருக்குது. இப்போ அறிகிறதுக்கு உனக்கு தெளிவு வேணும் இல்லையோ? சந்தேகத்தெல்லாம் கேளு. எத்தனை சந்தேகம் கேட்கலாம். ஆனால் அந்த சந்தேகம் எது கேட்குறாய்? எனக்கு விளங்கலை குருநாதா சொல்லுங்க. நீங்கள் 1000 டைம் கேட்டாலும் அவ்வளோ அன்போடு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் உனக்கு விளங்கலை, விளங்கும் வரை. அதான் நான் சொல்கிறேன். It encourages the seeker to reflect upon the realize the truth. நீ அதுக்கு சத்தியத்தை அறிவு உணர்ந்து கொடு. It is therefore not blind. ஆகவே இது குருட்டு நம்பிக்கை இல்லை. கமான். அதில் தான் இந்த சர்வப்பிரியான் சுவாமிஜி அவங்க என்ன இந்த நம்பிக்கைலாம் நாஸ்திகரோட அவர் எல்லாம் சொல்லி போடும் கொடுத்து வருவார். நீ இருக்கிற இல்லையோ, நீ கடவுளை நம்பலை, ஓகே நான் விடு, நானே நம்பலை. நீ இருக்கிறேன்னா நான் இல்லைன்னு சொல்லலாமோ? சொல்லுங்க அப்போ நான் இல்லைண்டு சொல்லுங்க. அப்போ நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வேணும் இல்லையோ? பெனியபுராய். அப்போ அவ்வளோ தெளிவு இது என்ன? அது எனக்கு திருவாசகம் அற்புதம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்ளதுமாய் இல்லதுமாய் தானாகி யாரு யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாயி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே. அதுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு நான் தான் உன்னை பற்றிய கேள்வி தான். அங்கே அந்த கதை ஒன்றும் கிடையாது. அதான் ஓடி 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 உட்கால் அந்த சோதியை நீ உள்ளா அங்கே தேடு கட்ட. ஆனால் உனக்கு அப்படி இப்போ தேர்ற அளவுக்கு நீ தயாராகி இல்லை, அது வேறு விஷயம். It only gets strengthened through inquiry and culminating knowledge. நல்லா இன்கொயர் பண்ணி கேள்வி. நீங்கள் ஒன்றை கேள்வி. ஒரு தினம் ஒரு மகான் போய் இன்னொரு படித்த அறிவுள்ளவர்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், 2000 வருஷமாக கேட்காத கேள்வி இல்லை, உண்ட கேள்வி புதிதாக ஒன்றும் வரப்போல கேளப்பா. ஏன் அவ்வளோ முழுதும் கேள்வி பதில் கேள்வி. அடுத்தது அது முடிஞ்சா இப்போ ஞான நூல் அதி உயர்ந்த இது அஷ்டாவக்கர கீதை. அதில் அந்த மகான் அது சொல்கிற யார்கிட்ட? ஜனக் மகாராஜால சொல்கிறார். ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ நாத்திர மோகம் குருஷபோ ஞானஸ்வரூபோ பகவான் ஆத்மா துவம் பிரகிருத்தே பரா. அதுன்னு சொல்கிறார். நம்பு மகனே. அதில் மகன் என்று வருது. ஹாவ் ஃபெய்த் மை சன், ஹாவ் ஃபெய்த். என்னண்டா இல்லை அதான் இது கஷ்டம். உண்மையில் இந்த நூலில் அது வாரத்துக்கு ஒரு இல்லை. ஆனால் அங்கே கூட அது உயர்ந்த ஞானில் கூட முதல்ல மகனை நம்பு. அடுத்து இதில் அழகாக ஒரு இடத்த வருது. வசிஷ்டர் ராமருக்கு சொல்லி கொண்டிருக்கார். எனக்கு சரியாக இருக்கும். ராமா, யூ டிசர்வ் டு அக்செப்ட் வித் அன் ஓம். நான் ஓம் ஓம் நீ என்ன நம்ம இங்கே இருக்கு என்ன ஒரு ஓம் ஓம் என்ன ஓம் நீ சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறத நீ ஓம்னு சொல்லி கவனமாக கேளு. ஆல் தட் வாட் வி ஆர் டெல்லிங் யூ நவ். இப்போ நான் சொல்கிறத
ஓமன் சொல்லி கேட்டு ஒன்று. We have for long inquired and searched for this truth. இந்த சத்தியத்தை நாங்கள் நீண்ட காலம் தேடி அடைந்து விட்டோம். And you need not enquire or discuss. சும்மா கேளு, அப்படியே வேணும். ராமர்கிட்ட சொல்கிறார் வசிஷ்டர், நாங்கள்லாம் இல்லை எழுதி வந்துட்டோம், இப்போ நீ அதுக்கு பின்னால் கொண்டு குப்பை தரலாமல் சொல்கிறது அப்படியே கேட்டு. சரி, இது ஸ்ரத்தை நானையா ஸ்ரத்தை. ஆகவே நீங்கள் உருப்பட வேணுமெண்டா இந்த சமுதாயத்தில் மக்குத்தனத்தில் விட்டு போட்டோம் இல்லை ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்த நம்புங்க. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம்.